ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆப்ஸுக்கு போங்க. அதாவது இந்த ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட்டர்னு சொல்லி நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, இதில் பாருங்கள் மை லாங்குவேஜ், ஃப்ரெண்ட் லாங்குவேஜ்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மை லாங்குவேஜில் நீங்கள் என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது எந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி வரணுமன்றது தான் மை லாங்குவேஜ். மற்ற ஃப்ரெண்ட் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் இருக்கோ அந்த லாங்குவேஜை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு பாருங்கள் அதில் ஆக்டிவேட்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி சில பெர்மிஷன் கேட்கும். இதில் எலவுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள், எலவை கொடுங்க. கொடுத்தவொன்னே வந்து அக்செபிலிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஓகே, இந்த பாருங்கள் போனோன்னா இதில் பாருங்கள் இன்ஸ்டால் ஆப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட்டர்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இதில் எலவு கேட்கும். நீங்கள் எலவு பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் டேர்ன் ஆன் பண்ணி விடுங்க. டேர்ன் ஆன் பண்ணி போட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் பெக் வாங்க. திரும்ப வந்து நீங்கள் பெக் வாங்க. பேக் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வாங்க. பேக் வந்தோடனே வந்து உங்களோட ஆப்பில் வந்து ஒரு கேர்சர் மைண்டாக வந்துட்டு பாருங்கள். இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு பாருங்கள், ஆக்டிவேட்னு காட்டுது. ஸோ அந்த கேர்சர் வந்துட்டு இந்த மாதிரி தான் கேர்சர் இருக்கும். ஸோ நான் அந்த வகையில் பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு போகிறேன். வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நான் ஒரு கண்டாக்டை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதாவது கண்டாக்டில் வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு கண்டாக்டை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். இதில் ஓகே, வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஓகே, நான் இதில் சர்ச் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்த அப்புறம் பாருங்கள், இதில் இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். ஹாய் குட் ஈவினிங்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு மெசேஜ் வந்தாலோ இப்போ மெசேஜ் வரலை. ஸோ அந்த வகையில் நான் மெசேஜை டைப் பண்ணி போகிறேன். டைப் பண்ணி போயிட்டு பாருங்கள், அந்த சைட்டில் கேர்சர் பட்டன் இருக்குது. அந்த கேர்சர் பட்டன், அந்த கேர்சரை கொண்டு போய்ட்டு அந்த ஹாய் குட் ஈவினிங்ன்ற இதில் வந்து டச் பண்ணினா பாருங்கள், எனக்கு தமிழால் வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணுமோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து நீங்கள் இதை வந்து மாற்றிக்கொள்ளலாம். இப்போ அதாவது மை லாங்குவேஜில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் கொடுக்குறீங்களோ, இப்போ நான் தமிழ் கொடுத்தபடினால தமிழால் எனக்கு மாறி வருது. இப்போ நான் சைனீஸ் கொடுத்ததுனால சைனீஸில் மாறி வரும். அது மட்டும் இல்லை, இப்போ கூகுள் குரோமில் போய்ட்டு இப்போ நான் வந்து யாரையாவது ஒரு ஆளை பற்றி இங்கிலீஷில் வந்து சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேலை நான் இதில் போய்ட்டு எலான் மாஸ்கை வந்து டைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வருது. வந்தோடனே பாருங்கள் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. இப்போ இங்கிலீஷ் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஆப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் கொண்டு போய் அதுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் டச் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ தமிழில் வந்து ஷோ ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் நான் தமிழால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் விளங்கிக்கொள்ளலாம். அதாவது ட்ரான்ஸ்லேட்டரில் போய் செய்யணும் இல்லை, இந்த கேர்சரை கொண்டு போய் அதில் விட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகி தரும். நீங்கள் என்ன எவ்வளோ லாங்குவேஜ் வேணுன்றாலும் அதில் இருக்குது. அவ்வளோ லாங்குவேஜை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.